இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் 23 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து அவன் சிவா சாப்பிட்டா அதே இலையில தான் சாப்பிடுவேன் அப்படிங்கமா சாப்பிட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு இருக்க. அதை சிவா பாட்டு கடுப்பாயிட்டு போறான். ஐயே ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு இருக்கிறான். இன்னொரு சைடு பைரவி புதிய இலையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு இருக்க. அந்த சைடு அன்னபூர்ணி அதை பார்த்துட்டு சிந்து நம்ம மண்ணோட பொண்ணு அப்படிங்கறனால தான் அவ பழைய பழக்கத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ வெளியூர்ல படிச்ச பொண்ணு பைரவி அப்படிங்கறனால தான் அவ இப்படி இருக்கிறா, ஒரு மாடர்னா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்க. நல்ல மருமகள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் பைரவிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் கால் வருது. என்னம்மா கூட்டிட்டு வரலையா அப்படிமா கேட்க, ஆமா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சொல்ல. என்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, வேற யார்ட்டையாவது பாருங்க, இல்லைன்னா பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருக்க. பைரவி போய் பார்க்குறா. அந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இருக்க. கூட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த விளக்கு மத்த வாங்கி அவளே கூட்டுறா அப்படின்னு இருக்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா, தலைவலின்னு உட்காந்துருக்கிறப்ப. ஸோ அதெல்லாம் வேணாமா, அந்த காயமே ஆறிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறா. அவ அன்னபூர்ணி போய் பெட்ல படுக்கணும் அப்படின்னு படுக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. பட்டு ஏமா அழுதுட்டு இருக்க, எதுக்குமா அழுகுற, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எனக்குலாம் ஒன்றும் நீ கவலையே படாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்க. என்ன பண்ணாலும் இப்படி ஏதாவது ஆயிடுறே அப்படிங்கிற மாதிரி தான், வரவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு சைடு சிவாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஹை ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா என்னப்பா அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, அதனால ஹாஸ்பிட்டல் போகல அப்படிமா படுத்துருக்கிறான். அவன்கிட்ட பெட்ஷீட்டை போத்தி விட்டு போயிடுறாங்கன்னு இருக்க. இதை சிட்டு பார்த்துட்டு போயிட்டு அவட்ட சொல்றாங்க, சிந்துட்ட சொல்றாங்க, சிந்து ஒத்தனம் கொடுக்கணும், எனக்கு காட்டன் துணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் பத்து போட்டு விட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க அம்மா அங்க குறுக்க வராங்க. குறுக்க அந்த கௌசிகம் தான் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் நடந்துச்சுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னபூர்ணி வெளியே படுத்துட்டு ஆறுமுகத்தோடு போயிட்டு, என்னப்பா இதுக்கு வெளியே படுத்துட்டு இருக்க அப்படிமா கேட்க, ஒன்றும் இல்லம்மா வெளியே நல்ல காத்தோட்டமாக இருந்தது, அதனால தான் படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா இப்படி போய் சொல்கிற, அவளுக்கு உன்னை பிடிக்கல, இன்னும் நீங்கள் இன்னும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவள் வெளியூரில் படிச்சப்படுமா, அப்படிதான் இருப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் கொஞ்சம் கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சீக்கிரமாக சரி போகிறேன், நாளைக்கு வா என் கூட அப்படிங்கிற மாதிரி அவனை அதாவது ஆறுமுகத்தை ஸ்பென்சர் பிளாஸா கூப்பிட்டு போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு இருக்கா. மாடர்ன் ட்ரெஸ்லாம் வாங்கி தராங்க, ஜீன்ஸு பேண்ட்டுன்னு போட்டு சுற்றுறா. அப்போ தான்டா பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு, எனக்கு தெரியட்டா என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் காமெடியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு சீன் போச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் சிவாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அதை பத்து போடுறதுக்குலாம் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குறுக்க நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். நீலாம் ஒன்று போடாது அப்படிங்கிற மாதிரி தோற்று விட போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ இப்படி தான் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோடு இப்படி தான் முடிஞ்சது. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.